2 குறிப்பேடு 31ஆம் அதிகாரம். எசேக்கியாவின் சீர்திருத்தங்கள். இவை யாவும் முடிந்தபின் அங்கிருந்த இஸ்ரவேலர் எல்லோரும் யூத நகர்களுக்குச் சென்றனர். அங்கிருந்த சிலை தூண்களைத் தகர்த்து அசோகர கம்பங்களை வீழ்த்தினர். யூத, பென்யமீன், எப்பிராயீம், மனாசே நாடுகளில் இருந்த தொழுகை மேடுகளையும் பலிபீடங்களையும் முற்றிலுமாக உடைத்தெறிந்தனர். பின்னர் இஸ்ரவேலர் அனைவரும் தங்கள் நகர்களில் தங்களுக்குரிய இடங்களுக்குத் திரும்பினர். அடுத்து எசேக்கியா குருக்களையும் லேவியரையும் அவரவர் பிரிவின்படியும் பலியின்படியும் பிரித்து, எரிபலி நல்லுறவு பலி செலுத்தவும் ஆண்டவரது கூடார வாயிலில் பணிபுரியவும் அவருக்கு நன்றி கூறி புகழவும் அந்த குருக்கள் லேவியர் குழுக்களை நியமித்தான். ஆண்டவரின் திருச்சட்டத்தில் எழுதியுள்ளதற்கேற்ப காலையும் மாலையும் ஓய்வு நாள் அமாவாசையிலும் மற்றும் குறிப்பிட்ட சில திருநாட்களிலும் செலுத்த வேண்டிய எரிபலிக்கு அரசர் தமது உடைமையின் ஒரு பகுதியை அளித்திருந்தார். ஆண்டவரின் திருச்சட்டத்தில் குருக்களும் லேவியரும் முழு ஈடுபாடு கொள்ளும்படி அவர்களுக்கு சேர வேண்டிய பங்கை அளிக்குமாறு எருசலேமில் இருந்த மக்களுக்கு அவர் கட்டளையிட்டார். இக்கட்டளை பரவிய போது இஸ்ரேலின் புதல்வர் தானியத்தின் முதற் பலன், புதிய திராட்சை ரசம், எண்ணெய், தேன் முதலியவற்றை மிகுதியாகவே கொண்டு வந்தனர். அத்துடன் நிலத்தின் எல்லா விளைச்சலிலும் 10 பங்கை தாராளமாக கொடுத்தனர். மேலும் யூதாவின் நகர்களில் வாழ்ந்து வந்த இஸ்ரேலரும் யூதாவினரும் தங்கள் ஆடு மாடுகளிலும் தங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட புனித பொருட்களிலும் 10 பங்கை கொண்டு வந்து குவியல் குவியலாக சேர்த்தனர். 3ஆம் மாதத்தில் அவர்கள் இப்படி சேர்க்க தொடங்கி 7ஆம் மாதத்தில் முடித்து கொண்டனர். எசேக்கியாவும் தலைவர்களும் நுழைந்து அக்குவியல்களை கண்டு ஆண்டவரை போற்றி அவர் தம் மக்களுக்கு ஆசி வழங்கினர். அந்த குவியல்களை குறித்து எசேக்கியா குருக்களையும் லேவியரையும் வினவிய போது, சாதோக்கு வழிவந்த தலைமை குரு அசரியா அவரை நோக்கி, ஆண்டவரின் இல்லத்திற்கு படையல்களை மக்கள் கொண்டு வரத் தொடங்கியது முதல் நாங்கள் நிறைவாக உண்டு வந்துள்ளோம். ஆயினும் எஞ்சியது மிகுதியாகவே உள்ளது. ஏனெனில் ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆசி வழங்கியுள்ளார். எஞ்சியுள்ளவை இக்குவியல்கள் என்று கூறினார். அப்பொழுது எசேக்கியா ஆண்டவரின் இல்லத்தில் பண்டக சாலைகளை எழுப்புமாறு கட்டளையிட அவ்வாறு எழுப்பப்பட்டன. முதற் பலன்களையும் 10 பாகத்தையும் நேர்ச்சிய பொருட்களையும் கவனத்துடன் அந்த அறைகளில் வைத்தனர். இவற்றையெல்லாம் கண்காணிக்க கொனானியா என்ற லேவியர் தலைவராகவும் அவர் சகோதரர் சிமெயி துணைத் தலைவராகவும் நியமிக்கப்பட்டனர். இவ்விருவருக்கு கீழ் எகியேல், அசரியா, நாகாத்து, அசாவேல், எரிமோத்து, யோசாபாத்து, எலியேல், இஸ்மகியா, மகாத்து, பெனாயா ஆகியோர் மேற்பார்வையாளராகவும் நியமிக்கப்பட்டனர். அரசர் எசேக்கியாவும் ஆண்டவரின் இல்ல தலைவர் அசரியாவும் கட்டளையிட்டவாறு இவர்கள் நியமிக்கப்பட்டார்கள். லேவியர் இம்னாவின் மகனும் கீழைவாயர் காப்பவனுமான கோரே ஆண்டவருக்கு அளிக்கப்பட்ட தன்னார்வ காணிக்கைகளையும் படையல்களையும் பங்கிட அதிகாரம் பெற்று கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவற்றுக்கு பொறுப்பேற்றிருந்தான். குருக்களின் நகர்களில் தங்கள் சகோதரர்களுக்கு பெரியோர் சிறியோர் என்ற பாகுபாடின்றியும் பிரிவுகளின் முறைப்படியும் பொருட்களை பகிர்ந்து கொடுப்பதில் ஏதேன், மினியமின், ஏசுவா, செமாயா, அமரியா, செக்கனியா ஆகியோர் மிகவும் நேர்மையான முறையில் அவருக்கு உதவி செய்தனர். அவர்களின் தலைமுறை அட்டவணையில் எழுதப்பட்ட 30 அதற்கு மேற்பட்ட வயதினருமான ஆண் பிள்ளைகள் அனைவரும் அவரவர் தம் பிரிவின்படி தங்கள் பணியின் காரணமான அன்றைய கடமையை நிறைவேற்ற ஆண்டவரின் இல்லத்திற்கு வருகிற ஒவ்வொருவனுக்கும் பங்குகள் கொடுக்கப்பட்டன. குருக்கள் அவர்களின் மூதாதையரின் குடும்பத்தின்படி பதிவு செய்யப்பட்டனர். 20 அதற்கு மேற்பட்ட வயதினருமான லேவியர் அவர்களது பணியின்படியும் பிரிவின்படியும் பதிவு செய்யப்பட்டனர். குருக்கள் தங்கள் எல்லா குழந்தைகள், மனைவியர், புதல்வர், புதல்வியர் ஆகிய அனைவருடனும் பதிவு செய்யப்பட்டனர். ஆனால் அவர்கள் தங்களையே தூய்மையாக வைத்துக் கொள்வதில் மிகவும் கவனமாக இருந்தனர். தங்கள் நகர்களை அடுத்த வெளிநிலங்களிலோ வேறு நகர்களிலோ வாழ்ந்த ஆரோனின் புதல்வர்களான குருக்களுக்கு சேர வேண்டிய பங்குகளை அளிக்க ஆட்கள் நியமிக்கப்பட்டனர். குருக்கள் குடும்பங்களில் எல்லா ஆண்களுக்கும் லேவியர்களின் தலைமுறை அட்டவணையில் பதிவு செய்த அனைவருக்கும் அவர்கள் பங்குகளை அளித்தனர். எசேக்கியா யூதாவெங்கும் இவ்வாறு செய்தார். அவர் தம் கடவுளாம் ஆண்டவர் திருமுன் நல்லவராகவும் நேர்மை உடையவராகவும் உண்மை உள்ளவராகவும் ஒழுகினார். அவர் கடவுள் இல்லத்திற்கான ஒவ்வொரு திருப்பணியையும் திருச்சட்டத்திற்கும் கட்டளைக்கும் ஏற்றவாறு செய்து ஆர்வமுடன் உழைத்து தம் கடவுளை முழு இதயத்தோடு நாடினதால் அவர் அனைத்திலும் வெற்றி கொண்டார். 32ஆம் அதிகாரம். அசீரியரின் அச்சுறுத்தல்.
இந்நிகழ்ச்சிகளுக்கு பின் அசீரிய மன்னன் சனகெரிபு யூதாவிற்கு எதிராக படையெடுத்து அரண்சூழ் நகர்களை கைப்பற்றுமாறு அவற்றினை முற்றுகையிட்டான். சனகெரிபு எருசலேமுக்கு எதிராக படையெடுத்து வந்திருப்பதை எசேக்கியா கண்டபோது நகருக்கு வெளியே இருந்த நீரூற்றுகளை அடைப்பது பற்றி தம் தலைவர்களோடும் வலிமை மிகு வீரர்களோடும் கலந்தாய்ந்தார். அவர்களும் அதனை ஆதரித்தனர். அசீரிய மன்னர்கள் வந்து இவ்வளவு தண்ணீரை ஏன் காண வேண்டும் என்று கூறி மக்களில் பலர் ஒன்று திரண்டு நாட்டின் எல்லா நீரூற்றுகளையும் ஓடைகளையும் அடைத்து விட்டனர். அவர் பெரும் முயற்சி செய்து இடிந்து போன மதில்களை மீண்டும் கட்டி அவற்றில் காவல் மாடங்களை எழுப்பினார். தாவீது நகரில் மில்லோ என்ற கோட்டையை வலுப்படுத்தினார். அத்துடன் திரளான படைக்கலன்களையும் கேடயங்களையும் தயாரித்தார். பின்பு படைத்தலைவர்களை மக்களின் தளபதிகளாக நியமித்து அவர்களை நகர் வாயிலின் திறந்த முற்றத்தில் ஒன்று திரட்டினர். பின்பு அவர்களை நோக்கி, மன வலிமையுடன் இருங்கள், அஞ்சாதீர்கள். அசீரிய மன்னனையும் அவனது பெரும் படையையும் கண்டு நீங்கள் கலக்கமுற வேண்டாம். ஏனெனில் அவனுக்கு 20 விட நம்மிடமே பெரிய படை உள்ளது. அவனது படைக்கலன் வெறும் மனித புயமே. ஆனால் நமக்கு உதவி புரியவும் நம்முடன் போர் புரியவும் நம் கடவுளாம் ஆண்டவரே நம்மோடு இருக்கிறார் என்று அவர்களது மனத்தை தொடும் அளவுக்கு பேசினார். அரசர் எசேக்கியாவின் வார்த்தைகளை கேட்ட மக்கள் மிகுந்த ஊக்கமடைந்தனர். இதன்பின் அசீரிய மன்னன் சனகெரிபு லாக்கீசில் தனது முழு படையுடன் முற்றுகையிட்டு கொண்டு யூத அரசன் எசேக்கியாவிடமும் அங்கு வாழ்ந்த யூத மக்கள் எல்லோரிடமும் தன் அலுவலர்களை அனுப்பினான். அவர்கள் அசீரிய மன்னன் சனகெரிபு சொல்வது இதுவே: முற்றுகைக்குட்பட்ட எருசலேமில் நீங்கள் எதை நம்பி தங்கியிருக்கிறீர்கள்? தம் கடவுளாம் ஆண்டவர் அசீரிய மன்னனிடமிருந்து நம்மை விடுவிப்பார் என்று சொல்லி பசியாலும் தாகத்தாலும் நீங்கள் மடியுமாறு எசேக்கியா உங்களை வழி தவறி நடத்துகிறான் அன்றோ? அவர் தம் தொழுகை மேடுகள் பலிபீடங்கள் அத்தனையும் தகர்த்துவிட்டு ஒரே பலிபீடத்தில் வழிபடவும் தூபமிடவும் வேண்டும் என்று யூதாவுக்கும் எருசலேமுக்கும் கட்டளையிட்டது இந்த எசேக்கியா அன்றோ? மற்ற நாட்டு மக்கள் எல்லோருக்கும் நானும் என் மூதாதையர்களும் செய்ததை நீங்கள் அறியீரோ? என் மூதாதையர் முற்றிலுமாய் அழித்த அந்த நாடுகளின் தெய்வங்களில் ஏதேனும் ஒன்றால் தன்னை வழிபட்டு வந்த ஒருவனை எனது கையிலிருந்து காப்பாற்ற முடிந்ததா? அதே போன்றே உங்கள் கடவுளாலும் உங்களை என்னிடமிருந்து விடுவிக்க இயலாது. ஆதலால் எசேக்கியா இப்படி உங்களை ஏமாற்றவோ வஞ்சிக்கவோ விடாதீர். அவனை நம்ப வேண்டாம். ஏனெனில் என்னிடமிருந்தோ என் மூதாதையரிடமிருந்தோ எந்த நாட்டையும் அரசையும் சார்ந்த தெய்வமும் தன் மக்களை காப்பாற்றியதில்லை என்று கூறினார். அவன் அலுவலர் கடவுளாம் ஆண்டவருக்கும் அவர் தம் அடியார் எசேக்கியாவுக்கும் எதிராக இன்னும் அதிகமாக பேசினர். மேலும் சனகெரிபு இஸ்ரேலின் கடவுளாம் ஆண்டவருக்கு எதிராக பழிப்புரை மடல்களை எழுதினான். அதில் ஆண்டவருக்கு எதிராக மற்ற நாடுகளின் தெய்வங்களால் தங்கள் மக்களை என்னிடமிருந்து காப்பாற்ற இயலவில்லை, அதே போன்று எசேக்கியாவின் கடவுளும் தன் மக்களை என்னிடமிருந்து காப்பாற்ற முடியாது என்று குறிப்பிட்டிருந்தான். சனகெரிபின் அலுவலர்கள் மதில்கள் மேல் இருந்த எருசலேம் மக்களை அச்சுறுத்தி கலக்கமுற செய்து நகரத்தை கைப்பற்றுமாறு அவன் வார்த்தைகளை யூதாவின் மொழியில் உரக்க கத்தினர். அவர்கள் மனித கைகளில் உருவாக்கப்பட்ட மற்ற நாடுகளைச் சேர்ந்த மக்களின் தெய்வங்களை பற்றி இழிவாக பேசியது போன்று எருசலேமின் கடவுளுக்கு எதிராகவும் பேசினர். இதை குறித்து அரசர் எசேக்கியாவும் ஆமோத்சின் மகன் இறைவாக்கினர் எசேயாவும் அன்றாடி விண்ணை நோக்கி கூக்குரலிட்டனர். அப்பொழுது ஆண்டவர் ஒரு வானதூதரை அனுப்பி அசீரிய மன்னன் பாசறையில் இருந்த ஆற்றல் மிகு வீரர் அனைவரையும் அலுவலர்களையும் படைத்தலைவர்களையும் கொன்றளித்தான். அதனால் அசீரிய மன்னன் அவமானப்பட்டு தனது நாட்டுக்கு திரும்பினான். அங்கே அவன் தனது தெய்வத்தின் கோவிலுக்குள் நுழைந்தபோது அவன் சொந்த புதல்வரே அவனை வாளால் வெட்டி வீழ்த்தினர். இவ்வாறு அசீரிய மன்னன் சனகெரிபிடமிருந்து மற்ற எல்லா எதிரிகளிடமிருந்தும் ஆண்டவர் எசேக்கியாவையும் எருசலேம் மக்களையும் காப்பாற்றி அவர்களுக்கு எப்பக்கவும் பாதுகாப்பு அளித்தார். பலர் ஆண்டவருக்காக எருசலேமுக்கு காணிக்கைகளையும் யூதாவின் அரசர் எசேக்கியாவுக்கு விலைமதிப்பற்ற அன்பளிப்புகளையும் கொண்டு வந்தனர். இதன் பிறகு அவர் எல்லா நாடுகளின் பார்வையில் உயர்ந்தவராக விளங்கினார். எசேக்கியாவின் நோயும் ஆணவம். எசேக்கியா நோயிற்று இறக்கும் நிலையில் இருந்தார். அப்பொழுது அவர் ஆண்டவரிடம் அன்றாட ஆண்டவரும் அவருக்கு செவி சாய்த்து ஒரு அடையாளத்தை அளித்தார். ஆனால் எசேக்கியா தமக்கு அளிக்கப்பட்ட அருளுதவிக்கு ஏற்ப நடக்கவில்லை. அவர் மனம் செருக்குற்றது. இதனால் அவர் மீதும் யூத எருசலேம் மீதும் ஆண்டவர் சினமுற்றார். ஆயினும் தமது மனத்தின் செருக்கிற்காக எசேக்கியாவும் அவருடன் எருசலேம் மக்களும் மனவருந்தினர். எனவே எசேக்கியாவின் காலத்தில் ஆண்டவரின் சினம் அவர்கள் மேல் விழவில்லை. எசேக்கியாவின் செல்வம்.
எசேக்கியா மிகுந்த செல்வமும் மதிப்பும் பெற்றிருந்தான். வெள்ளி பொன் விலை மதிப்பெற்ற கற்கள், நறுமண வகைகள், பலவித போர்க்கருவிகள், விலையேறப்பெற்ற கலன்கள் ஆகிய மிகுதியான செல்வத்தை கொண்டிருந்தார். மேலும் அவர் மிகுந்து வரும் தானியம், புதிய திராட்சை ரசம், எண்ணெய் ஆகியவற்றை சேர்த்து வைக்க கிடங்குகளையும், கால்நடைகளுக்கு தொழுவங்களையும், ஆடுகளுக்கு பட்டிகளை அமைத்திருந்தார். கடவுள் அவருக்கு நிறைவான ஆசி வழங்கியிருந்ததால் அவர் பல நகர்களையும் ஏராளமான கால்நடைகளையும் செல்வமாக கொண்டிருந்தார். இசைக்கியா கீகோன் ஆற்றின் மேற்புறத்தில் அணை கட்டி தாவீது நகரின் மேற்கு பகுதியின் கீழே திருப்பி விட்டார். இசைக்கியா தம் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கண்டார். நாட்டில் நடக்கும் வியப்புக்குரிய நிகழ்ச்சிகள் பற்றி அறிந்து கொள்ள பாபிலோன் அதிகாரியிடமிருந்து தூதர்கள் வந்தனர். அப்போது எசேக்கியாவின் மனத்தை சோதிக்க கடவுள் அவரை கைவிட்டு விட்டார். எசேக்கியாவின் இறப்பு. எசேக்கியாவின் பிற செயல்களும் அவர் தம் பக்தி செயல்கள் யாவும் ஆமோத்ஸ் மகனான இறைவாக்கினர் எசையா எழுதிய காட்சிகளிலும் யூத இஸ்ரேல் அரசர்களின் ஆட்சி குறிப்பேட்டிலும் எழுதப்பட்டுள்ளன. எசேக்கியா தம் மூதாதையருடன் துயில் கொண்டு தாவீதின் புதல்வருக்குரிய கல்லறைகளில் உயர்ந்த ஒன்றில் அடக்கம் செய்யப்பட்டார். அவர் இறந்தபோது யூத எருசலேம் மக்கள் எல்லோரும் அவருக்கு சிறப்பு மரியாதை செய்தனர். அவருக்கு பின் அவர் தம் மகன் மனாசே அரசனானான். 33ஆம் அதிகாரம். யூதாவின் அரசன் மனாசே. மனாசே அரசனான போது அவனுக்கு வயது 12. அவன் எருசலேமில் 55 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். இஸ்ரேல் மக்களுக்கு முன்பாக ஆண்டவரால் துரத்தி அடிக்கப்பட்ட நாடுகளின் அருவருக்கத்தக்க செயல்களை பின்பற்றி அவனும் ஆண்டவரின் பார்வையில் தீமையானதையே செய்தான். ஏனெனில் அவன் தன் தந்தை எசேக்கியா உடைத்தறிந்த பலிபீடங்களை மீண்டும் கட்டி எழுப்பினான். பாகால்களுக்கும் பலிபீடங்களை அசோகர கம்பங்களை நிறுவி வான்படைகளை பணிந்து தொழுதான். எனது பெயர் எருசலேமில் என்றென்று விளங்கும் என்று சொன்ன ஆண்டவரின் இல்லத்தில் அவன் பலிபீடங்களை எழுப்பினான். ஆண்டவரது இல்லத்தின் இரு மண்டபங்களிலும் வான்படைகளுக்கே பலிபீடங்களை கட்டினான். பெண் இன்னும் பள்ளத்தாக்கில் அவன் தன் புதல்வரை நெருப்பில் சுட்டரித்து பலியாக்கினான். சகுனம் பார்த்து குறிக்கேட்டு பில்லி சூனியங்களை கடைபிடித்து மந்திரவாதிகளுக்கும் மாய வித்தைக்காரர்களுக்கும் புகலிடம் அளித்து ஆண்டவரின் திருமுன் மிகவும் தீமையானதை செய்து அவருக்கு சினத்தை உண்டாக்கினான். கடவுள் தாவீதிடமும் அவர் மகன் சாலோமோனிடமும் இஸ்ரேலின் குலங்களில் நான் தேர்ந்தெடுத்துள்ள எருசலேமில் இருக்கும் இந்த கோவிலில் எனது பெயரை என்றென்று நிலைபெற செய்வேன் என்றும் மோசே மூலமாக நான் அளித்துள்ள எல்லா சட்டங்களையும் நியமங்களையும் கட்டளைகளையும் இஸ்ரேலர் சரியாய் கடைபிடித்து வந்தால் நான் அவர்களின் மூதாதையருக்கு அளித்திருந்த நாட்டிலிருந்து அவர்களை வெளியேற்ற மாட்டேன் என்றும் கூறியிருந்தான். அந்த கடவுளின் இல்லத்தில் மனாசே தான் செதுக்கிய ஒரு சிலையை வைத்தான். இஸ்ரேல் மக்களின் முன்பாக ஆண்டவர் அளித்த நாடுகள் செய்த தீமைகளை விட யூதாவும் எருசலேம் வாழ் மக்களும் மிகுந்த தீமை செய்யவும் நெறி தவறவும் மனாசே காரணமாயிருந்தான். மனாசேயின் மனமாற்றம். ஆண்டவர் மனாசேயுடன் மக்களுடனும் பேசிய போதிலும் அவர்கள் அதற்கு செவி கொடுக்கவில்லை. ஆதலால் ஆண்டவர் அசீரிய மன்னன் படைத்தலைவர்களை அவர்களுக்கு எதிராக வர செய்தார். அவர்கள் மனாசாயை சிறைப்பிடித்து கொக்கிகளிட்டு வெண்கல சங்கிலியால் கட்டி பாபிலோனுக்கு இழுத்து சென்றனர். அங்கே அவன் துன்புறுத்தப்பட்ட போது தன் கடவுளாம் ஆண்டவரை நோக்கி மன்றாடி தன் மூதாதையரின் கடவுள் முன் மிகுந்த வருத்தமுடன் தன்னையே தாழ்த்தினான். ஆண்டவர் அவன் மீண்டும் தம்மை கெஞ்சி மன்றாடியதால் அவனது வேண்டுதலை கேட்டான். அதனால் எருசலேமுக்கும் நாட்டுக்கு அவன் திரும்பி வருமாறு செய்தான். இதனால் ஆண்டவரே கடவுள் என்று மனாசே அறிந்து கொண்டான். இதன் பின்னர் தாவீதின் நகரில் கீகோன் பள்ளத்தாக்கின் மேற்புறம் தொடங்கி மீன் வாயிலின் தொடக்கம் வரையிலும் வெளிப்புற மதிலை அவன் எழுப்பினான். இம்மதில் ஓபேலை சுற்றிலும் இருந்திருக்க செய்தான். யூதாவில் உள்ள அரண்சூழ் நகர்களில் எல்லா படைத்தலைவர்களை நியமித்தான். மேலும் வேற்று தெய்வங்களையும் சிலைகளையும் ஆண்டவர் இல்லத்திலிருந்து அகற்றினான். ஆண்டவரின் இல்ல மலையிலும் எருசலேமிலும் தான் கட்டிய பலிபீடங்களை தகர்த்து அவற்றை நகருக்கு வெளியே வீசி எறிந்தான். அவன் ஆண்டவரின் பலிபீடத்தை மீண்டும் கட்டி அதனுள் நல்லுறவு பலியையும் நன்றி பலியையும் செலுத்தினான். இஸ்ரேலின் கடவுளாம் ஆண்டவரை வழிபடுமாறு யூதாவுக்கு கட்டளையிட்டான். ஆயினும் மக்கள் தொழுகை மேடுகளிலேயே தங்கள் கடவுளாம் ஆண்டவருக்காக மட்டும் பலியிட்டு வந்தனர். மனாசேயின் இறப்பு. மனாசேயின் பிற செயல்களும் அவன் கடவுளுக்கு எழுப்பிய வேண்டுதலும் இஸ்ரேலின் கடவுளாம் ஆண்டவர் பெயரால் திருக்காட்சியாளர் உரைத்த வாக்குகள் ஆகிய யாவும் இஸ்ரேல் அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன. அவனது மன்றாட்டு, அதற்கு ஆண்டவர் செவி கொடுத்த பாங்கு, அவன் பாவங்கள், பற்றுறுதியற்ற தன்மை ஆகியவை பற்றியும்
மனமாற்றத்திற்கு முன்னர் அவன் தொழுகை மேடுகளையும் அசோகர கம்பங்களையும் சிலைகளை நிறுவிய இடங்கள் பற்றியும் ஓசாய் என்பவரது குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன. மனாசே தன் மூதாதையருடன் துயில் கொண்டு தன் அரண்மனையிலே அடக்கம் செய்யப்பட்டான். அவனுக்கு பின் அவன் மகன் ஆமோன் அரசனானான். யூதாவின் அரசன் ஆமோன். ஆமோன் ஆட்சியேற்ற போது அவனுக்கு வயது 22. அவன் எருசலேமில் 2 ஆண்டுகளை ஆட்சி செய்தான். அவன் தன் தந்தை மனாசேயைப் போல் ஆண்டவர் திருமுன் தீமையானதையே செய்தான். தன் தந்தையால் வார்க்கப்பட்ட சிலைகளுக்கு ஆமோன் பலி நிறைவேற்றி வழிபாடு செய்து வந்தான். ஆயினும் அவன் தந்தை போலன்றி ஆண்டவர் திருமுன் தன்னையே தாழ்த்தி கொள்ளாமல் தன் குற்றத்தை வளர்த்து கொண்டான். அவன் அலுவலர்கள் அவனுக்கு எதிராக சதி செய்து அவனது அரண்மனையிலே அவனை கொலை செய்தனர். ஆனால் நாட்டு மக்கள் அரசன் ஆமோனுக்கு எதிராக சதி செய்தவர் எல்லோரையும் கொன்றுவிட்டு அவன் மகன் யோசியாவை அவனுக்கு பதில் அரசனாக்கினார். 34 யூதாவின் அரசர் யோசியா. யோசியா அரசரான போது அவருக்கு வயது 8. அவர் எருசலேமில் 31 ஆண்டுகள் ஆட்சி செய்தார். அவர் ஆண்டவர் திருமுன் நேரியென செய்து தம் மூதாதை தாவீதின் வழியிலே நின்று நெறிமுறை வழுவாது ஒழுகினார். யோசியாவின் சீர்திருத்தங்கள். அவரது ஆட்சியின் 8ஆம் ஆண்டில் அவர் இன்னும் இளைஞராக இருந்தபோது அவர் மூதாதை தாவீதின் கடவுளை நாடி செல்லலானார். தமது ஆட்சியின் 12ஆம் ஆண்டில் தொழுகை மேடுகள், அசோகர கம்பங்கள், செதுக்கப்பட்ட சிலைகள், வார்க்கப்பட்ட சிலைகள் ஆகியவற்றை அகற்றி யூதாவையும் எருசலேமையும் தூய்மையாக்கத் தொடங்கினார். அவர் தம் மேற்பார்வையில் பாகாலின் பலிபீடங்களை உடைத்தெறிந்தனர். அதற்கு மேலிருந்த சிலைகளை அவர் உடைத்தார். மேலும் அசோகர கம்பங்களையும் செதுக்கப்பட்டனவும் வார்க்கப்பட்டவனும் ஆகிய சிலைகளை தூள் தூளாக்கி அவற்றுக்கு பலியிட்டவர்களின் கல்லறைகளிலே வீசி எறிந்தார். அவர் அர்ச்சகர்களின் எலும்புகளை அவர்களின் பலிபீடங்களிலே சுட்டரித்து யூதாவையும் எருசலேமையும் தூய்மைப்படுத்தினார். மேலும் மனாசே, எப்ராயிம், சிமியோன், நப்தலி வரையில் உள்ள எல்லா நகர்களிலும் அவ்வாறே செய்தார். பலிபீடங்களை அசோகர கம்பங்களை உடைத்தெறிந்தார். செதுக்கப்பட்ட சிலைகளை தூள் தூளாக்கினார். இஸ்ரேல் நாட்டிலிருந்த எல்லா தூப பீடங்களை நொறுக்கிய பின் அவர் எருசலேமுக்கு திரும்பினார். சட்ட நூல் கண்டுபிடிக்கப்படல். இவ்வாறு நாட்டை தூய்மையாக்கி அவர் தம் ஆட்சியின் 18ஆம் ஆண்டில் அவர் தம் கடவுளாம் ஆண்டவரின் நிலத்தை செப்பனிட்ட ஆட்சியா. அட்லியா மகன் சாப்பான் நகரின் ஆளுநர் மாசாயே, பதிவாளர் யோவாகு ஆகியோரை அனுப்பினார். மனாசே, எப்ராயிம், எஞ்சியிருந்த இஸ்ரேல் ஆகியோரிடமும் மற்றும் யூதா, பென்யமீன், எருசலேம் வாழ் மக்கள் அனைவரிடமிருந்து வாயிற்காவலர் ஆகிய லேவியர் சேகரித்த பணத்தை அவர்கள் கோவிலுக்கு கொண்டு வந்தனர். அவற்றை தலைமை குரு இல்க்கியாவிடம் ஒப்படைத்தனர். அவர்கள் அதை ஆண்டவரின் இல்ல மேற்பார்வையாளரிடம் அளித்தனர். அவர்களோ அதை பணி செய்வோரிடம் கோவிலை செப்பனிட்டு செம்மைப்படுத்துமாறு கொடுத்தனர். அவர்களை தச்சருக்கு கொத்தருக்கும் பணம் கொடுத்தனர். யூதாவின் அரசர்கள் அழித்துவிட்ட வீடுகளுக்காக வாங்கப்பட்ட செங்கற்கள், இணைப்பு மரங்கள் ஆகியவற்றுக்காகவும் பணம் கொடுத்தனர். வேலையாட்கள் நேர்மையோடு வேலை செய்தனர். இப்பணியை மேற்பார்வை செய்ய மெராரியன் புதல்வர்களான யாகாத்து, ஓபதியா என்ற லேவியரும் கோகாத்தியரான செக்கரியாவும் மெசுல்லாவும் நியமிக்கப்பட்டிருந்தனர். இசைக்கருவிகளை மீட்டுவதில் திறமை மிக்க லேவியர் எல்லோரும் கூலி ஆட்களுக்கு பொறுப்பாளராகவும் தனித்தனி பணி செய்யவும் அனைவருக்கும் மேற்பார்வையாளராகவும் இருந்தனர். லேவியர் சிலர் எழுத்தரும் அலுவலரும் வாயற்காப்பாளருமாகவும் இருந்தனர். ஆண்டவரின் இல்லத்துக்கு கொண்டு வரப்பட்ட பணத்தை வெளியே எடுத்தபோது மோசே வழியாக அளிக்கப்பட்ட ஆண்டவரின் திருச்சட்ட நூலை குரு இல்க்கியா கண்டுபிடித்தார். அப்பொழுது இல்க்கியா எழுத்தாளராகிய சாப்பானை பார்த்து, இதோ நான் ஆண்டவரின் இல்லத்தில் திருச்சட்ட நூலை கண்டெடுத்தேன் என்று கூறி அவர் அந்த நூலை சாப்பானிடம் ஒப்படைத்தார். சாப்பான் அந்நூலை அரசரிடம் கொண்டு வந்து அவரை நோக்கி, உம் அலுவலர்களுக்கு நீர் கட்டளையிட்டவை அனைத்தையும் அவர்கள் செய்கிறார்கள். ஆண்டவரின் கோவிலில் சேர்ந்த பணத்தை அவர்கள் எடுத்து அதிகாரிகள் கையிலும் பணியாளர்கள் கையிலும் ஒப்படைத்தனர் என்றார். எழுத்தர் சாப்பான் மீண்டும் அரசரை பார்த்து, குரு இல்க்கியானிடம் ஒரு நூலை கொடுத்தார் என்று கூறி அதனை அரசருக்கு படித்து காட்டினார். அரசர் திருச்சட்ட நூலை படிக்க கேட்டபோது தம் ஆடைகளை கிழித்து கொண்டார். பின்னர் இல்க்கியா சாப்பான் மகன் அகிக்கா, மீகாவின் மகன் அப்தோன், எழுத்தர் சாப்பான், அரச அலுவலர் அசையா ஆகியோரை பார்த்து, அரசர் கண்டெடுக்கப்பட்ட இந்நூலில் எழுதியுள்ளவாறு நீங்கள் சென்று எனக்காகவும் இஸ்ரேல் யூதாவில் எஞ்சியுள்ளவருக்காகவும் ஆண்டவரை மன்றாடுங்கள். ஏனெனில் இந்நூலில் எழுதியுள்ளவாறு நம் மூதாதையர் ஆண்டவரின் வாக்கிற்கிணங்க நடக்காததனால் நம்மேல் ஆண்டவர் கடும் சினம் கொண்டுள்ளார் என்று கூறினார்.
எல்கியாவும் அரசரை சார்ந்த மற்றவர்களும் அசூராவின் பேரனும் தோக்கத்தின் மகனும் ஆடையாக மேற்பார்வையாளனுமான சல்லும் என்பவனின் மனைவி குல்தா என்ற இறைவாக்கினரிடம் சென்றனர். எருசலேமின் 2ஆம் தொகுதியில் குடியிருந்த அவரிடம் இது பற்றி பேசினர். அவர் அவர்களை நோக்கி, இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, என்னிடம் உங்களை அனுப்பியவரிடம் நீங்கள் செல்லுங்கள். ஆண்டவர் கூறுவது இதுவே, இந்த இடத்தின் மீதும் இதில் வாழ்வோர் மீதும் தீங்குகளை யூதாவின் அரசர் முன் படிக்கப்பட்ட நூலின் வார்த்தைகளில் கண்ட அனைத்து சாபங்களையும் வர செய்வேன். ஏனெனில் அவர்கள் என்னை புறக்கணித்துவிட்டு தங்கள் கைவினையான அனைத்து சிலைகளாலும் எனக்கு சினம் மூட்டினர். வேற்று தெய்வங்களுக்கு தூபம் காட்டினர். எனவே இவ்விடத்தின் மேல் நான் கொண்ட சின கனன்று எரியும். அதை தணிக்க இயலாது. ஆண்டவரின் திருவுளம் தெரிந்து வருமாறு உங்களை அனுப்பிய யூதாவின் அரசனிடம் நீங்கள் இவ்வாறு கூறுங்கள். நீ கேட்ட வார்த்தைகளை பற்றி இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, இந்த இடத்திற்கும் இதில் வாழ்வோருக்கு எதிரான அவர் தம் வார்த்தைகளை நீ கேட்டு மனம் நைந்து கடவுளுக்கு முன் உன்னை தாழ்த்தி கொண்டாய். தாழ்ந்து நின்ற நீ உன் ஆடைகளை கிழித்து கொண்டு என் திருமுன் அழுததனால் உன் வேண்டுதலுக்கு நான் செவி கொடுத்துள்ளேன். ஆதலால் இவ்விடத்தின் மீதும் இதில் வாழ்வோர் மீதும் நான் வர செய்யவிருக்கும் அனைத்து தீமைகளையும் உன் கண்கள் காணாதபடி உன்னை உன் மூதாதையரிடம் இருக்கும் இடத்தில் கொண்டு சேர்ப்பேன். நீயும் மன அமைதியுடன் உன் கல்லறைக்கு செல்வாய் என்றார். அவர்கள் திரும்பி சென்று அரசருக்கு இச்செய்தியை தெரிவித்தனர். திருச்சட்டத்திற்கு கட்டுப்பட யோசியாவின் உடன்படிக்கை. யூதா எருசலேம் வாழ் பெரியோர்கள் எல்லாரும் அரசர் ஒன்று திரட்டினார். பின்னர் அரசர் ஆண்டவரின் இல்லத்திற்கு சென்றார். அவருடன் யூத எருசலேம் மக்கள் யாவரும், அனைத்து குருக்களும் லேவியரும் பெரியோர் முதல் சிறியோர் வரை எல்லா மக்களும் சென்றனர். அரசரும் ஆண்டவரின் இல்லத்தில் கண்டெடுத்த உடன்படிக்கை நூல் முழுவதையும் அவர்கள் எல்லோரும் கேட்கும்படி வாசித்தார். பின்பு அரசர் தம் இடத்தில் நின்று கொண்டு ஆண்டவரின் கட்டளையும் சான்றுகளையும் ஒழுங்குமுறைகளையும் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடு கடைபிடிப்பதாகவும் அந்நூலில் எழுதப்பட்டிருந்த உடன்படிக்கையின் சொற்களை நிறைவேற்றுவதாகவும் ஆண்டவர் திருமுன் உடன்படிக்கை செய்து கொண்டார். அவர் எருசலேமிலும் பென்யமீனிலும் வாழ்ந்த மக்கள் அனைவரும் அவ்வாறே செய்யுமாறு பணித்தார். எருசலேம் வாழ் மக்கள் யாவரும் தங்கள் மூதாதையரின் கடவுளாம் இந்த கடவுளின் உடன்படிக்கையின்படியே வாழ்ந்தனர். பின்னர் யோசியா இஸ்ரேலின் எல்லா அருவருப்புகளையும் அவர்களுக்குரிய நாடு முழுவதிலும் இருந்தும் அகற்றினார். இஸ்ரேலில் இருந்தவர் அனைவரும் அவர்களின் கடவுளாகிய ஆண்டவரை மட்டுமே வழிபட செய்தார். அவரது வாழ்நாள் முழுவதும் அவர்கள் மூதாதையாரின் கடவுளாம் ஆண்டவரை பின்பற்றி நடக்க தவறவே இல்லை. யோசியா பாஸ்காவை கொண்டாடல். 35ஆம் அதிகாரம். பின்னர் யோசியா எருசலேமில் ஆண்டவருக்காய் பாஸ்கா விழாவை கொண்டாடினார். முதல் மாதத்தின் 14ஆம் நாளில் அவர்கள் பாஸ்கா பலி செலுத்தினர். அவர் குருக்களுக்கு அவர்களது பணிமுறையை வகுத்து கொடுத்து ஆண்டவரின் இல்ல பணியில் அவர்களை ஊக்குவித்தார். அடுத்து அவர் இஸ்ரேலர் அனைவருக்கும் போதனை செய்தவர்களும் ஆண்டவருக்காக தங்களை தூய்மையாக்கி கொண்டவர்களுமான லேவியரை நோக்கி, இஸ்ரேலர் அரசர் தாவீதின் மகன் சாலமோன் கட்டி எழுப்பிய திருக்கோவிலில் புனித பேழையை வையுங்கள். உங்கள் தோள்களில் அது ஒரு சுமையாக இருத்தலாகாது. இப்பொழுது உங்கள் கடவுளாம் ஆண்டவருக்கும் அவர்த மக்கள் இஸ்ரேலருக்கும் பணிபுரியுங்கள். இஸ்ரேலர் அரசர் தாவீதும் அவர்த மகன் சாலமோன் எழுதியுள்ளவாறு குடும்ப வாரியாகவும் பகுதி வாரியாகவும் உங்களை தயார்படுத்தி கொண்டு நீங்கள் உங்கள் சகோதரராகிய மற்ற மக்களின் பிரிவுக்கேற்ப பகுதி பகுதியாக திருத்தலத்தில் நில்லுங்கள். அங்கே பாஸ்கா பலி செலுத்தி உங்களை தூய்மையாக்கி கொள்ளுங்கள். மேலும் உங்கள் சகோதரர் மோசே மூலம் வந்துள்ள ஆண்டவரின் வாக்குக்கேற்ப வாழுமாறு அவர்களை தயார்படுத்துங்கள் என்று கூறினார். அங்கிருந்த மக்கள் பாஸ்கா பலிக்கென அவர்களின் எண்ணிக்கைப்படி செம்மறி ஆட்டுக்குட்டிகளும் வெள்ளாட்டுக்குட்டிகளுமாக மொத்தம் 30,000 காளைகள் 3,000 அரசர் யோசியா தம் உடையிலிருந்து அளித்தார். அவருடைய தலைமை அலுவலர் மக்களுக்கும் குருக்களுக்கும் லேவியருக்குமாக தன்னார்வ காணிக்கை அளித்தனர். ஆண்டவரின் இல்ல தலைமை அதிகாரிகளான இல்கியா, செக்கரியா, எகியேல் ஆகியோரும் பாஸ்கா பலிக்காக 2,600 ஆட்டுக்குட்டிகளையும் 300 காளைகளையும் அளித்தனர். மேலும் கொனானியா, அவன் சகோதரரான செமாயா, நெத்தனியேல், லேவியர் தலைவர்களான அசபியா, எயியேல், யோசாபாத்து ஆகியோரும் லேவியருக்கு பாஸ்கா பலிக்கென 5,000 ஆட்டுக்குட்டிகளையும் 500 காளைகளையும் அளித்தனர். அரசரின் கட்டளைப்படி குருக்கள் அவர்களுக்குரிய இடத்தில் நிற்க, லேவியர் தங்கள் பிரிவின்படி காத்திருக்க பாஸ்கா பலி தயாரிக்கப்பட்டது. அவர்கள் பாஸ்கா பலிக்குரிய ஆட்டுக்குட்டிகளை வெட்டினர். குருக்கள் அவற்றின் குருதியை தங்கள் கைகளில் பிடித்து தெளிக்க லேவியர் தோல் உரித்தனர்.
மேலும் மோசேயின் நூலில் எழுதியுள்ளவாறு மக்கள் ஆண்டவருக்கு எரிபலி செலுத்தும்படி அவர்கள் மூதாதையர் குடும்ப முறைப்படி ஆடுகளையும் காளைகளையும் பிரித்து கொடுத்தனர். பின்னர் அவர்கள் பாஸ்கா ஆட்டுக்குட்டியை திருச்சட்ட முறைப்படி தீயில் வாட்டினர். புனித காணிக்கைகளை பானைகள், சட்டிகள், கொப்பரைகள் ஆகியவற்றில் சமைத்து மக்கள் எல்லோருக்கும் விரைவாக பகிர்ந்தளித்தனர். இவ்வாறு தங்களுக்காகவும் குருக்களுக்காகவும் பாஸ்காவை ஆயத்தம் செய்தனர். ஆரோனின் மக்களான குருக்கள் எரிபலியையும் கொழுப்பான அவற்றையும் இரவு வரை செலுத்தியதால் லேவியர் தங்களுக்காகவும் ஆரோனின் புதல்வர்களான குருக்களுக்காகவும் ஆயத்தம் செய்தனர். மேலும் ஆசாபின் வழிமரபினரான பாடகர் தாவீது, ஆசாபு, ஏமான், அரசரின் திருக்காட்சியாளர் எதூத்தூன் ஆகியோரின் கட்டளைக்கேற்ப தமக்கு குறிக்கப்பட்ட இடத்தில் நின்றனர். வாயிற்காப்போர் ஒவ்வொரு வாயிலில் நின்றிருந்தனர். அவர்கள் தங்கள் பணிமுறையிலிருந்து வழுவவில்லை. ஏனெனில் அவர்கள் சகோதரர்களான லேவியர் அவர்களுக்காக பாஸ்காவை ஆயத்தம் செய்தனர். பாஸ்காவை கொண்டாடுதல், ஆண்டவரின் பலிபீடத்தில் எரிபலிகளை செலுத்துதல் ஆகிய அவரது வழிபாட்டு முறை அனைத்தும் அரசர் யோசியாவின் கட்டளைப்படி அந்த நாளில் ஆயத்தம் செய்யப்பட்டன. அங்கிருந்த இஸ்ரேல் மக்கள் எல்லோரும் அப்பொழுது பாஸ்கா திருவிழாவை கொண்டாடி கொண்டிருந்தனர். அன்று முதல் புளியாத அப்ப திருவிழாவையும் 7 நாட்கள் கொண்டாடினர். இறைவாக்கினர் சாமுவேல் காலந்தொட்டு இன்று வரை இஸ்ரேலில் இதுபோன்ற பாஸ்கா திருவிழா நடைபெற்றதில்லை. யோசியாவும் குருக்களும் லேவியரும் அங்கிருந்த யூத இஸ்ரேல் மக்கள் எல்லோரும் எருசலேம் வாழ் மக்களும் பாஸ்கா விழாவை கொண்டாடியது போல் இஸ்ரேல் அரசர்களில் எவரும் கொண்டாடியதில்லை. யோசியா ஆட்சியற்ற 18ஆம் ஆண்டின் இப்பாஸ்கா விழா கொண்டாடப்பட்டது. யோசியாவின் இறப்பு. இவையாவும் முடிந்த பின், அதாவது யோசியா திருக்கோவிலை ஒழுங்குபடுத்திய பின், எகிப்திய மன்னன் நெக்கோ யூப்ரதீசு ஆற்றின் பகுதியிலிருந்து கர்கமிஸ் என்ற இடத்திற்கு படையெடுத்து வந்தான். யோசியாவும் அவனை எதிர்கொண்டு சென்றான். ஆனால் எகிப்திய மன்னன் அவரிடம் தூதரை அனுப்பி, யூதாவின் அரசே, உமக்கும் எனக்கும் என்ன? இன்று நான் உமக்கு எதிராக படையெடுத்து வரவில்லை. மாறாக வேறொருவனுடன் போரிடவே நான் செல்கிறேன். நான் இதனை விரைவாக செய்ய வேண்டுமென்று கடவுள் கூறியுள்ளார். என்னோடு இருக்கும் கடவுளை எதிர்ப்பதை நீர் நிறுத்துவீர். இல்லையெனில் அவர் உம்மை அழித்து விடுவார் என்றான். ஆயினும் யோசியா தம் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளாமல் மாறு வேடத்தில் அவனோடு போரிட சென்றார். நோக்கம் மூலம் அந்த கடவுளின் வாய்மொழியை கேளாமல் மெகிதோ பள்ளத்தாக்கில் அவனோடு போரிட சென்றார். அரசர் யோசியாவின் மேல் வில்வீரர் அம்பெய்ய அவர் தம் அலுவலர்களை பார்த்து, என்னை உடனே அப்புறப்படுத்துங்கள், ஏனெனில் நான் பெரிதும் காயமடைந்துள்ளேன் என்றார். அவருடைய அலுவலர்கள் அவரை தேரிலிருந்து இறக்கி அவரது 2ஆம் தேரில் ஏற்றி எருசலேமுக்கு கொண்டு வந்தனர். அவர் அங்கே இறக்க தம் மூதாதையரின் கல்லறைகளில் அடக்கம் செய்யப்பட்டார். யோசியாவுக்காக யூதா எருசலேம் முழுவதும் துக்கம் கொண்டாடியது. யோசியாவுக்காக எரேமியாவும் ஓர் இரங்கற்பாய் ஏற்றினார். அது எல்லா பாடகர் பாடகியராலும் அவருக்காக புலம்பும் பொழுது இன்று வரை பாடப்படுகிறது. இது இஸ்ரேலில் நிலையான நியமமாகி புலம்பல் பற்றிய நூலில் கணக்கிடுகிறது. யோசியா ஆட்சியின் மற்ற நிகழ்ச்சிகளும் ஆண்டவரின் சட்டத்திற்கு ஏற்ப அவர் செய்த அவருடைய பக்தி செயல்களும் தொடக்கம் முதல் இறுதி வரை எல்லாமே இஸ்ரேல் யூத அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன. 36ஆம் அதிகாரம். யூதாவின் அரசன் யோவாகாசு. பின்னர் நாட்டு மக்கள் யோசியாவின் மகனான யோவாகாசை அவருக்கு பதிலாக எருசலேமில் அரசனாக்கினார். யோவாகாசு அரசனான போது அவனுக்கு வயது 23. அவன் எருசலேமில் 3 மாதங்கள் ஆட்சி செய்தான். எகிப்திய மன்னன் அவனை எருசலேமின் பதவியில் இருந்து நீக்கிய பின் 4000 கிலோகிராம் வெள்ளியையும் 40 கிலோகிராம் பொன்னும் கப்பமாக செலுத்துமாறு மக்களுக்கு ஆணையிட்டான். எகிப்திய மன்னன் யோவாகாசின் சகோதரன் எலியாமுக்கு யோகீம் என்ற பெயர் மாற்றம் செய்து அவனை யூதாவுக்கும் எருசலேமுக்கும் அரசனாக்கினான். பின்பு நெக்கோ யோவாகாசை எகிப்துக்கு இட்டு சென்றான். யூதாவின் அரசன் யோகீம் அரசனான போது அவனுக்கு வயது 25. அவன் எருசலேமில் 11 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். அவன் கடவுளாம் ஆண்டவரின் பார்வையில் தீயனவே செய்தான். பாபிலோனிய மன்னன் நெபுகேசனார் அவனுக்கு எதிராக படையெடுத்து வந்து அவனை வெண்கல சங்கிலிகளால் கட்டி பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து சென்றான். அத்துடன் ஆண்டவரின் இல்லத்து பாத்திரங்கள் சிலவற்றை நெபுகஸ்னர் பாபிலோனுக்கு எடுத்து சென்று அங்கே உள்ள தனது அரண்மனையில் வைத்து கொண்டான். யோகீமின் பிற செயல்களும் அவன் செய்த அருவருப்பானவை அவனுக்கு எதிராய் காணப்பட்டவையாவும் இஸ்ரேல் யூத அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன. அவனுக்கு பின் அவன் மகன் யோக்கீன் அரசனானான். யூதாவின் அரசர் யோக்கீன் அரசனான போது அவனுக்கு வயது 8. எருசலேமில் அவன் 3 மாதம் 10 நாட்களை ஆட்சி செய்து ஆண்டவரின் பார்வையில் தீயனவே செய்தான்.
ஆதலால் அவ்வாண்டின் இறுதியில் மன்னன் நேபுகாத்நேச்சார் தனது படையை அனுப்பி கைதியான அவனையும் அவனுடன் ஆண்டவரின் இல்லத்தில் இருந்த விலையுயர்ந்த பாத்திரங்களையும் கொண்டுவர செய்தான். பின்பு அவன் சிற்றப்பன் செதேக்கியாவை அவனுக்கு பதில் யூதா எருசலேமுக்கு அரசனாக்கினான். யூதாவின் அரசன் செதேக்கியா. செதேக்கியா அரசனான போது அவனுக்கு வயது 21. அவன் எருசலேமில் 11 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். அவன் கடவுளாம் ஆண்டவரின் பார்வையில் தீயனவே செய்தான். ஆண்டவர் பெயரால் பேசிய இறைவாக்கினர் எரேமியா முன் தன்னையே தாழ்த்தி கொள்ளவில்லை. எருசலேமின் வீழ்ச்சி கட்டுப்பட்டிருப்பதாக கடவுளின் பெயரால் தன்னை ஆணையிட செய்த மன்னர் நேபுகாத்நேச்சாருக்கு எதிராக இவன் கலகம் செய்து இஸ்ரேலின் கடவுளாம் ஆண்டவரை பின்பற்றாமல் இருமாப்புற்றது தனது இதயத்தை கடினப்படுத்தி கொண்டான். அதுபோல் குருக்களின் தலைவர்களும் மக்களும் வேற்றினத்தாரின் அனைத்து அருவறுப்புகளையும் தொடர்ந்து செய்து உண்மையற்றவர்களாய் ஆண்டவர் தமக்காக எருசலேமில் தூய்மையாக்கியிருந்த திருக்கோவிலை மேலும் தீட்டுப்படுத்தினர். அவர்கள் மூதாதையரின் கடவுளாம் ஆண்டவர் தம் மக்களின் மீதும் தம் உறைவிடத்தின் மீதும் இரக்கம் கொண்டு தம் தூதர்களை மீண்டும் மீண்டும் அவர்களிடம் அனுப்பினார். ஆனால் அவர்கள் கடவுளின் தூதர்களை ஏளனம் செய்து அவர் தம் வார்த்தைகளை புறக்கணித்து அவர் தம் இறைவாக்கினர்களை இழித்துரைத்தனர். ஆதலால் அவர்கள் தப்ப முடியாத அளவுக்கு ஆண்டவரது சினம் அவர்கள் மேல் கனன்றெழுந்தது. ஆதலால் அவர் அவர்களுக்கு எதிராக கல்தேயரின் மன்னனை படையெடுத்து வர செய்தார். அவன் அவர்களின் திருவுறைவிடமாகிய ஆண்டவரின் இல்லத்தில் அவர்களின் இளம் வீரர்களை வாளால் வெட்டி வீழ்த்தினான். இளைஞர் கன்னியர் என்றோ முதியோர் இளைஞர் என்றோ எவர் மேலும் இரக்கம் காட்டாமல் எல்லோரையும் அவன் கையில் ஆண்டவர் ஒப்புவித்தார். கடவுளின் இல்லத்து எல்லா சிறிய பெரிய பாத்திரங்களையும் அதன் கருவூலங்களையும் அரசனிடம் அவன் அதிகாரிகளிடம் இருந்த செல்வங்கள் அனைத்தையும் பாபிலோனுக்கு கொண்டு சென்றான். கடவுளின் இல்லத்தை அவர்கள் எரித்து எருசலேமின் மதில்களை தகர்த்தனர். அங்கிருந்த அனைத்து அரண்மனைகளையும் தீக்கிரையாக்கி விலையுயர்ந்த பொருட்கள் அனைத்தையும் அளித்தனர். மேலும் அவன் வாளுக்கு தப்பியவர்களை பாபிலோனுக்கு நாடு கடத்தினான். பாரசீக அரசு எழும்பு வரை அங்கே அவர்கள் அவனுக்கும் அவன் புதல்வர்களுக்கும் அடிமைகளாக இருந்தனர். நாடு ஓய்வு நாட்களை கடைபிடிக்காததால் 70 ஆண்டுகள் பாழாய் கிடக்கு என்று எரேமியா உரைத்த ஆண்டவரின் வாய்மொழிகள் இவ்வாறு நிறைவேறின. யூதர்கள் எருசலேமுக்கு திரும்புமாறு சைரஸ் கட்டளையிட பாரசீக மன்னன் சைரஸ் ஆட்சியின் முதல் ஆண்டில் எரேமியா உரைத்த ஆண்டவரின் வாய்மொழிகள் நிறைவேறும் வண்ணம் ஆண்டவர் அவனது மனதை தூண்டி எழுப்பினார். எனவே அவன் தனது நாடு முழுவதற்கும் மடல் வரைந்து அறிவித்தது யாதெனில், பாரசீக மன்னராகிய சைரஸ் என்னை யாம் கூறுவது இதுவே: விண்ணக கடவுளாம் ஆண்டவர் மன்னக அரசுகள் எல்லாவற்றையும் எனக்கு அளித்துள்ளார். மேலும் யூதாவில் உள்ள எருசலேமில் அவருக்கு திருக்கோவில் எழுப்புமாறு எனக்கு பணித்துள்ளார். எனவே அவருடைய மக்களாக இருப்பவர் அங்கு செல்லட்டும். கடவுளாம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆமென். God bless you.